ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷிவ் மேக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.1 அல்ஜிப்ராலேருந்து செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு 3 வேரியபிள் இருக்க 3 ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸோட நேச்சரை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதை எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல 3 வேரியபிள்ஸ் இருக்கா, இந்த 3 வேரியபிள்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி தான் இதோட டிஸ்கஷன் வந்து இருக்கு. பண்ணலாமா? ஓகே, we will start with solution. ரைட், 3 வேரியபிள் ஈக்குவேஷன்ஸ் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2y plus z equals 3 multiplied by minus x plus 1. ஸோ இந்த 3யை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். 2y plus z equals minus 3x plus 3. ஸோ வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு செல் வச்சுக்கலாம். ஸோ இந்த மைனஸ் 3x இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ மைனஸ் 3x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 3x ஆகிடும். ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல்ஸ் 3. ஸோ 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல்ஸ் 3 வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படியே எடுத்துக்கலாம். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல்ஸ் மைனஸ் 4. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3 3x plus 2y plus z equals minus 1/2. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 ஓகேவா? ஓகே, ஸோ இந்த 3 வேரியபிள்ஸ் இருக்க 3 ஈக்குவேஷன்ஸை 2 வேரியபிள்ஸ் இருக்க 2 ஈக்குவேஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு ஜென்ரலி ஏதாவது ஒரு வேரியபிளில் ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கு இங்கே பாருங்களேன், சி 1 and 2ல் ப்ளஸ் z மைனஸ் z இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணாலே z கேன்சல் அவுட் ஆகிடுவான். அதே மாதிரி 2 and 3லேயும் அதே சினாரியோ தான், ப்ளஸ் z மைனஸ் z ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் z கேன்சல் ஆகிடுவோம். ஸோ சிம்பிளாக இதுதான் நம்ம பண்ண போகிறோம். Add equation 1 and 2. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன, 3x plus 2y plus z equals 3. Equation 2 என்ன, minus x plus 3y minus z equals minus 4. ஓகேவா? ஸோ அப்போ பண்ணால் என்ன வரும், 3x minus x 2x, 3y plus 2y 5y plus z minus z 0 equals 3 minus 4 minus 1. ஸோ இப்போது 2x plus 5y equals minus 1 நான் ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, சிமிலர்லி என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி ஆட் ஈக்குவேஷன் 2 and 3. ஈக்குவேஷன் 2 and 3. ஈக்குவேஷன் 2 என்ன, minus x plus 3y minus z equals minus 4. And equation 3 என்ன, 3x plus 2y plus z equals minus 1/2. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அப்படியே ஆட் பண்ணலாமா? ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x, சாரி 3x வந்து 2x ஆகும். 3y plus 2y 5y ஆகும். அண்ட் அகெயின் z minus z plus z 0 ஆகிடும். minus 1/2 minus 4. ஸோ minus 4 minus 1/2. ஸோ இது வந்து 2x plus 5y equals, ஸோ cross multiply பண்ணால் 3, 4 2 are 8. ஸோ minus 8 minus 1/2. ஸோ 2x plus 5y equals minus 9/2. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 4லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 4 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன, 2x plus 5y minus 1. ஈக்குவேஷன் நம்பர் 5 என்ன, 2x plus 5y minus 9/5. ஸோ சப்ராக்ட் பண்ணலாமா? ஸோ சைன் சேஞ்சஸ் பண்ணுறேன். ஓகே, 2x minus 2x 0 plus 5y minus 5y 0 which is equals minus 1 plus 9/5.
ஸோ இது சால்வ் பண்ணோன்னா -5 + 9/5 which is again equals +4/5. okay இந்த பக்கம் 0. சி 0 எப்படி 4/5க்கு ஈக்குவலாக இருக்க முடியும்? 0 = 0 தானே. ஸோ இங்கே அப்படி வராது. இந்த மாதிரி ஃபால்ஸாக இருக்கிறதுனால the equation have no system, no solution இருக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதை எப்படி எழுதுறது? ஸோ ஃபைனலி அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, the system has no solution. the system has no solution அப்படி சொல்லி எழுதி முடிச்சிடலாம். ஓகே சரி, இந்த சம்மில் நிறைய இடத்துல இந்த ஆன்சர் தான் வரும்னு நிறையா ஹிண்ட்ஸ் இருந்துச்சு. அதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 3 ஈக்குவேஷன் இருந்துச்சு. அதை எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சுல, அதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிச்சு? 3x + 2y + z = 2. அதே மாதிரி கீழே பாருங்களேன், 3x + 2y + z = -1/2. இதுக்கு 3 இருக்குது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரெண்டுக்குமே ஒன்று தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்றா இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக தானே இருக்கணும். ஆனால் இங்கே இல்லை. ஸோ இங்கேயே நமக்கு நோ சொல்யூஷன் தானே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, எதுக்கும் இன்னொரு தடவை சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு வச்சதில்ல. அகெயின் பாருங்கள், 2x + 5y = -1, 2x + 5y = -9/2. சி இங்கேயும் LHS வேரியாக தான் செய்யுது. LHS சேமாக இருக்குது, RHS வேரியாக தான் செய்யுது. ஸோ இந்த சிஸ்டம் நோ சொல்யூஷன் தான். ஏன் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோன்னே சொல்லியிருக்கலாம்லடா, மேபி நம்ம ஏதாவது தப்பாக சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால நம்ம லாஸ்ட் வர மூவ் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ். அடுத்த சம்மில் நம்ம மீட் பண்ணலாம்.